தெய்வம் பிரசன்னத்தின் மூலமாக நம்மிடம் நிதர்சனமாக பேசும். அப்படி மெய் சிலிர்த்து போகக்கூடிய அனுபவம்லாம் நிறைய இருக்குது. அதில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவகாசியில் பொன்னிருளப்ப சுவாமின்னு ஒரு கோவிலுங்க. சைவ பிள்ளைமார்களுடைய சமூகத்தை சார்ந்த கோயிலாக இருந்தது. அந்த கோயில் பெரிய கோயில் தான். அந்த கோயிலுக்கு பிரசன்னம் பார்க்க நான் போயிருந்த போது அங்கெல்லாம் அந்த பொன்னிருளப்ப சுவாமியை மனதார அவருக்கு அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி வழிபாடெலாம் பண்ண பின்னாடி பிரசன்னத்தில் அமர்ந்து நல்லா அவரை தியானம் செய்து வழிபாடு செய்து ஒரு பிரசன்னம் நாங்கள் போட்ட பின்னாடி அந்த தெய்வம் சொன்ன விஷயங்கள் அங்கிருந்தவங்களே மெய் சிலிர்த்து போனாங்க. அப்படியாக இருந்தது. நான் பிரசன்னம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு கண்ணை திறந்து அவங்கள்ட்ட கேட்டேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சியம்மன் மற்றும் ராக்காச்சியம்மன் சொல்லிட்டு 2 பெண் தெய்வம் இருந்தாங்க ஒரே கருவறையில். நான் இப்போ கேட்டது, இந்த 2 பெண் தெய்வத்தோட இன்னொரு தெய்வம் இருந்தது, அந்த தெய்வம் தற்போது இல்லை என்று சொல்லி இந்த தெய்வம் 2ம் கூறுகிறது. அதனால் அந்த தெய்வம் மனவேதனையோடு இருக்குது, அதாவது கொஞ்சம் நல்லா வக்கரமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த தெய்வம் இப்போது பிண்டமாகி போச்சு, உடஞ்சு போய் இவங்களோட இருந்த ஒரு சகோதரி காணா போயிட்டா, பிள்ளை ஆள் இல்லை அப்படின்னு சொன்னேன். அந்த கூட்டத்தில் இருந்த முதியவர்கள் மெய் சிலிர்த்து போனார்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரிஞ்சது. 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 80 வருஷத்திற்கு முன்னாடி ஒரு ஜாதி ரீதியான சண்டையில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே உடைச்சு அதில் குறிப்பாக இந்த பெண் தெய்வத்தை, பொன்கொடியான தெய்வத்தை கம்ப்ளீட்டாக அவங்க சிதைத்து அதை கொண்டு போய் தூரமாக ஒரு ஏரிக்கரையில் போட்டுடுறாங்க. 80 ஆண்டு காலமாக அந்த சிலையை எடுத்து இவங்க வைக்கவே இல்லை. பிரசனம் பார்த்து சொன்னோன்னே எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்டாங்க. நமக்கும் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியாது. இறைவனால் சொல்லப்பட்டது நம்ம சொன்னோம். இப்படி பல்வேறு அனுபவங்கள் இறைவனுடைய சாநித்தியத்தில் நடந்திருக்கிறது. இதுபோல் தெய்வ பிரசன்னங்கள் உங்களுடைய கோயில்களையும் நீங்கள் பார்த்து நல்ல வளத்தை அந்த கோயிலுக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்படி கோயில் செழிப்பாக இருக்கும்போது கோயிலை நம்பி மனக்குறையோடு வரக்கூடிய மக்களோட குறையும் நிச்சயமாக தெய்வங்கள் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க. பிரசன்னத்தின் மூலம் மிகப்பெரிய ஏற்றங்கள் வெற்றிகள் உங்கள் கோயிலுக்கும் கிடைக்க நமக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான் அருளட்டும். எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.